நண்பர்களே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த ஆவணப்படத்தில் என் முகத்தை பார்த்தீர்களா? நான் இந்த அரங்கத்திற்குள்ளே நுழையும் பொழுதே நண்பர் காசிம் அவர்களின் பையன் அத்தனை இருட்டிலும் இந்த இருட்டு சட்டைக்குள்ளே ஒளிந்திருக்கிற என்னை பார்த்து செல்வகுமார் தானே என்று என்னை கேட்டார். 1000 கோடி விளக்குகள் என் முகத்தில் அடித்ததை போல ஒளி வெள்ளம் என்னுள்ளே வந்தது. நான் பரவசப்பட்டேன். என்னுடைய கிராமத்தின் பெயரை சொன்னால் அது எங்கே இருக்கிறது என்று இங்கே யாராவது ஒருவர் சொன்னார், நான் 1 கோடி ரூபாய் அவருக்கு தருவேன். ஏனென்றால் அத்தனை தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் பெரம்பலூர் மாவட்டம் தெரியும் தானே உங்களுக்கு? அதற்கு பக்கத்திலே செங்குணம் என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறேன். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய அன்பு தந்தை, என்னுடைய அறிவின் தந்தை ஐயா பேராசிரியர் பெரியார்தாசன் அவர்களை அந்த மண்ணிற்கு நான் பேச அழைத்து சென்றேன். அப்பொழுது தொடங்கியது எங்கள் நட்பு. இன்னமும் இந்த மேடைக்கு கூட அவர் விரல் பிடித்துத்தான் மேலேறி வந்திருக்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் எனக்குள்ளும் சில சிலிப்புணர்ச்சி இருக்கிறது. நான் ஒன்றும் இந்த ஆவணப்படத்திலே உணர்ச்சி அற்று போய் வெற்று பாத்திரமாக நடிக்க முயற்சி செய்யவில்லை. எனக்குள்ள சில வேள்விகள் இருந்திருக்கிறது, சில கேள்விகள் இன்னும் இருக்கிறது. து. ரவிக்குமார் என்ற ஒரு மிகப்பெரிய கவிஞன் எழுதினான், சிவன் கோயில் முகம் பார்க்கும் ஊர்குளத்தில் பீ துணி அலசலாம், சூத்து கழுவலாம், நான் மட்டும் தண்ணி மொல்ல கூடாதா என்று எழுதினான். அந்த கேள்வி இன்னமும் கேள்வியாகவே இருக்கிறது. இந்த ஆவணப்படத்தின் பின்னால் இருக்கிற அரசியல் சூழ்ச்சியை விட்டு தள்ளுங்கள், நடந்தே இருக்கிற சூழலை நான் யோசித்து பார்க்கிறேன். நேற்றைக்குத்தான் அஜ்மல் கசாப்பையும் அப்சல் குருவையும் தூக்கில் ஏற்றிவிட்டு அவர்கள் பிணத்தில் ஏறி நின்று இந்த ஆவணப்படத்தில் நான் நடித்திருக்கிறேன். இந்தியா எந்த மாதிரியான ஒரு தேசத்தை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதில் நான் யோசித்து பார்க்கிறேன். அப்பொழுதுதான் இங்கே இருவேறுபட்ட நீதி நடந்து கொண்டிருக்கிறது. மனைவிக்கு கூட சொல்லாமல் அப்துல் குருவை தூக்கிலிடுகிற இறையாண்மையை இந்தியா கழுகின் குஞ்சுகளை போல தக்க வைத்துக் கொண்டிருப்பதை தூரத்தில் நின்று இயலாமையின் அழுகையோடு நான் உள்வாங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் அதை என்னிலிருந்து துடைத்துக் கொள்வதற்காக இப்படி ஒரு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்ததை நான் பெருமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்று ஐயாவின் வார்த்தைகளிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அவருடைய எழுத்துக்களிலே, ஆணைமுத்தையாவின் புத்தகங்களிலே ஏற்றார்தான் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் எனக்கென்று சில கடமைகள் இருக்கிறது. நான் மட்டும் தனியாக வந்துவிட முடியாது. என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் சிபி சந்தர் அவர்கள் சொன்னதை போல எனக்கு பின்னால் என் சமூகம் இன்னமும் தோட்டிகளாக, மலமல்லுபவர்களாக, கோயிலுக்கு வெளியே நிற்பவர்களாக இருக்கிறவர்களை மொத்தமாக அழைத்து கொண்டு வருகிற ஒரு மிகச்சிறிய புள்ளியாக இந்த ஆவணப்படம் தொடங்குகிறது. அந்த தொடக்கத்தில் நானும் பங்கேற்றிருக்கிறேன் என்ற வகையிலே இவ்வளவு பெரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய அன்பிற்குரிய அண்ணன் இப்ராஹிம் காசிம் உள்பட, ஐயா பேராசிரியர் பெரியார்தாசன் உள்பட, அண்ணன் செங்கிஸ்கான் உள்பட உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வாய்ப்பிலே உங்களோடு பங்கேற்பதில் நன்றி சொல்லி, நான் என்னுடைய கல்லூரி காலத்திலே ஒரு கவிதை எழுதினேன். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. உன் மதத்திற்கு காவலனாயிரு, பிறர் மதத்திற்கு காதலனாயிரு என்று எழுதினேன். இப்பொழுது நான் இஸ்லாத்தை காதலிக்கிறவனாக உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக